அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கங்கள். விடுதலை கட்சிகளுடைய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் பார்க்க போனால் நம்மளுடைய அண்ணன் திருமாவளவன் பேசினார் பாருங்க, பேச்சு உண்மையுமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்களா அப்படின்னு அவருக்கு சிந்தனை போயிருது என்னன்னு தெரியல. மக்கள் மன்றத்தில் இந்த திருமாவளவன் என்னென்னலாம் பண்ணின்னு வந்திருக்கிறாருன்னு சொல்லி மக்கள் கவனத்திற்கு மாநாடு மேடையில் சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் ஒழிக்க வேண்டும், இந்தியாவிலிருந்து பிஜேபி ஒழிக்கப்பட வேண்டும், தீய சக்தியை ஒழிக்கப்பட வேண்டும், அதற்கு இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும். நான் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். ஆர்எஸ்எஸ் பற்றி நீங்களே மேடையில் எந்த அளவு புகழ்ந்து பேசியிருக்கிறீங்க வீடியோலாம் வந்திருக்குது. நீங்க புகழ்ந்து பேசின வீடியோ நீங்க பாருங்க. அப்ப நீங்க இப்ப ஆர்எஸ்எஸ் ஒழிக்கப்பட வேண்டும்னா அப்ப அது பண்ணா நீங்க குடிச்சிட்டு பேசுறீங்களா? ஆர்எஸ்எஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு 100 ஆண்டு கடக்க போதுன ஒரு இயக்கம் 100 ஆண்டு கடக்கிறது உலகத்திலே இதுதான் முதல் இயக்கம். அப்ப எந்த அளவு கட்டுக்கோப்பா இருக்கிறதால ஒரு இயக்கம் எந்த ஒரு இல்லாம ஏபின்னு பிரியாம ஒரே வழியில இனி 100 ஆண்டு கடந்து போகுதுன்னா அப்ப அந்த அமைப்புடைய பத்தி மக்கள் சிந்திக்கணும். இரண்டாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, ஆட்டுக்குட்டி கத்துக்குட்டி கத்துதுன்னு. இன்னைக்கு பட்டி தொட்டியில கூட ஒரு சின்ன ஒரு 2 வயசு குழந்தைகிட்ட கூட அவருடைய போட்டோ வச்சு கேட்டானா இது அண்ணாமலைன்னு சொல்லும். இந்த 3 ஆண்டு காலத்துல இன்னைக்கு தமிழகம்ல இந்தியாவில் வரைக்கும் அவர் பேரை ரீச் பண்ணிக்கிறாருன்னா அது உண்மையின் விரும்பு தானே. நீங்க பண்ண ஊழலாம் எடுத்து காட்டுறாரு மக்களிடம், நீங்க பண்ற அயோக்கியத்தனத்தை எடுத்து காட்டுறாரு. இன்னைக்கு சந்து பொந்துல எல்லாம் கூட அவர் ரீச் ஆயிருக்கிறாருன்னா அவருடைய நேர்மையா அது உங்களால பொறுக்க முடியல. இத்தனை வருஷமா நீங்க உங்களுடைய சமுதாயத்துக்கு உழைக்கிறேன்னு சொல்லி உங்க சமுதாய மக்களை எந்த அளவு ஏமாத்திக்கிட்டு வரீங்க. நான் ஒரு சில விஷயத்த சொல்லட்டுங்களா? திமுகவோட தான் கூட்டணி, நீங்க அதிமுக கூட்டணி வச்சீங்க, தேமுதிகவோட கூட்டணி வச்சீங்க. உங்க மக்கள் பட்டியலின மக்களுக்கு என்ன பண்ணீங்க? சமீபத்தில் ஒரு குழந்தை திமுக எம்எல்ஏ இன்னைக்கு அவங்க மருமகனால எந்த அளவுக்கு கொடுமைப்பட்டா வாயை தந்து பேசுறீங்களா? இன்னைக்கு இதே திமுக பட்டியலின இனத்தை எந்த அளவு இழிவுபடுத்துறாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு குரல் கொடுத்தீங்களா? வேங்கை வேலையில் கழிவுநீரை கலந்தாங்களா, அந்த இடத்துல உங்களால் எதிர்த்து போராட முடிஞ்சுதா? பலாயிரம் தமிழர்களை கொண்டு குவிச்சாங்களே இலங்கையில், அதுக்கு எதிராக அவங்களால குரல் கொடுக்க முடிஞ்சுதா? போய் பின்வழியா போய் ராஜபக்சே பரிசு பொருள் வாங்கினவங்க தானே நீங்க. உங்க சமுதாயத்தை பேரை வச்சு எந்த அளவு நீங்க பண்ணிடுவீங்க? உங்க மழை டைம்ல உங்க கால் படக்கூடாதுன்னு சொல்லி அதே சமுதாய மக்கள் உங்களை தோல்ல சுமந்துன்னு வந்தாங்க. அந்த வீரர்கள், அந்த தொண்டர்கள், நான் தலை வணங்குறேன். அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? கேவலம் 2 சீட்டு, ஒரு சீட்டுக்கு உங்க கட்சியும் உங்க கட்சி தொண்டர்களை எடுத்து போய் திராவிட மாடல்கிட்ட அடிமை பண்ணி வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? ஒரு கிறிஸ்துவ சர்ச்சில் போனீங்கன்னா நீங்க அந்த இடத்துல சிலுவை ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க, ஒரு மசூதியில கஞ்சிக்கு பிடிக்க போனா தொப்பியை போட்டு வச்சுக்கிறீங்க. மதத்துக்கு மதம் நிறமாற நீங்க ஆட்டுக்குட்டி பத்தி பேச உங்களுக்கு தகுதி இருக்குதா? இன்னைக்கு என்னுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர் இந்த விபூதியை வச்சுட்டு அவர் சொல்லி இன்னைக்கு அந்த இடத்துல தொப்பி எடுத்து போட்டுக்கல. ஆனா ஒருத்தர கண்டு அஞ்சுறீங்களா அவரை? தயவு செய்து திருமாவளவன் நான் சொல்றேன், உங்க கட்சி ஆளுங்க உங்களை புறக்கணிப்பாங்க. இதை கூடிய சீரகம் நடக்கலாம் போகுது. 1-2 சீட்டுக்காக நீங்க மண்டாடுறது உங்களுடைய கட்சி ஆளுங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தயவு செய்து உங்களுடைய ஜாதியும் மதத்தையும் வச்சுக்கிட்டு சனாதனத்தை பற்றிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது, அதை கெடுத்துக்க வேண்டாம். சிந்திச்சு பாருங்க. இன்னும் நீங்கள் போய் மேடையில் கட்டுறதுக்கு உங்களுக்கு 3 சீட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? என்னதான் நீங்கள் கத்தி 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 பேசினாலும் அந்த திராவிட மாடல் உங்களுக்கு செருப்புக்கு கீழே தான் வைப்பாங்க. மறந்துடாதீங்க தொண்டர்களே, மறந்துடாதீங்க. உங்கள் தலைவனுடைய போக்கு ஒரு முட்டுப்புள்ளி கண்டிப்பாக வைங்க, சிந்திங்க. ஜெய் ஹிந்த்.